எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. கரோலினா தமிழ்ச்சங்கமும் வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையும் இணைந்து பேரவையின் 38வது ஆண்டு விழாவை கொண்டாடுகிறோம் என்று முடிவு செய்தபோது அடுத்த நூற்றாண்டு விழா நாயகர்கள் யார்? முற்போக்கு சிந்தனையும் எளிமையும் மிக்க தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அவர்கள் மற்றும் தோழர் இரா நல்லகண்ணு அவர்கள் நூற்றாண்டு விழாவை கொண்டாடுவோம் என்று தகவல் தொடர்பு குழு முன்மொழிந்த பொழுது செயற்குழு அப்படியே ஏற்றுக்கொண்டது. செயற்குழுவுக்கு மிக்க நன்றி. அத்தகு எளிமையின் சின்னமாம் தோழர் இரா நல்லகண்ணு அவர்களையும் தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அவர்களையும் பற்றி நூற்றாண்டு விழாவை பற்றி நம்மிடையே பேச வருகிறார். பல்லாயிரக்கணக்கான மாணவர்களை பயிற்றுவித்து களத்திலும் சரி பாடசாலையிலும் சரி சிறந்த தமிழ் கல்விமானாக விளங்கி கொண்டிருக்கிறவரும் தமிழ் ஆற்றல் மிக்கவராகவும் இருக்கின்ற உரைவீச்சில் சிறப்பு மிக்க எம் ஆசான் செந்தலை நா கௌதமன் அவர்களை வருக வருக என பேரவையின் சார்பாகவும் தகவல் தொடர்பு குழு சார்பாகவும் வரவேற்கின்றேன். தமிழே வருக வருக. பலத்த கரகோஷத்தோடு எம் ஆசானை வரவேற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மேடை உங்களதுங்க ஐயா. வணக்கம். குன்றா பெருமை உடைய நிறைமொழி ஒன்றே என்றால் அது நம் தமிழ் மொழி. வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை 2ஆம் நாள் நிகழ்ச்சியில் கூடியிருக்கின்ற அமெரிக்க தமிழ் பெருமக்களே, இந்த பேரவையின் தலைவர் விஜய் மணிவேல் அவர்களே, பேரவையின் துணைத் தலைவர் எழிலன் அவர்களே, பேரவையின் செயலாளர் கபிலன் அவர்களே, பேரவையின் பொருளாளர் வள்ளிக்கண்ணன் அவர்களே, இந்த பேரவையினுடைய முன்னாள் தலைவர் கால்டுவல் வேல்நம்பி அவர்களே, முன்னாள் தலைவர் மருத்துவர் சோம இளங்கோவன் அவர்களே, முன்னாள் இந்நாள் பொறுப்பாளர்களே, வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையின் கூட்டமைப்பில் இருக்கின்ற அமெரிக்க நாட்டின் பல்வேறு தமிழ்ச்சங்கத்தின் பொறுப்பாளர்களே, அன்பு தமிழ் உறவுகளே, அனைவருக்கும் வணக்கம். இந்த விழாவிற்கு நாங்கள் தமிழ்நாட்டில் இருந்து வந்த பொழுது ஏன் தான் ஒத்துக்கொண்டோமோ என்று ஒரு வகையான சலிப்பு கூட வந்தது. ஆனால் இந்த 2 நாள் நிகழ்ச்சியிலே பங்கேற்று இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் பார்த்த பிறகு இன்னும் ஒரு நாள் தானே இருக்கிறது என்ற ஏக்கம் வருகிறது. நாங்கள் தமிழ்நாட்டுக்காரர்கள் உங்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற உணர்வு ஏற்படுகிறது. காலையிலே குரல் தேனி, தமிழ் தேனி, இளம் சிறுவர்கள் சிறுமியர்கள் காட்டிய அந்த உச்சரிப்பு போட்டி, எழுத்து போட்டி, பல்வேறு வகையான மொழித்திறன் போட்டி, ஓராண்டு கால பயிற்சிகளை பெற்ற அந்த ஆற்றலை சிறப்பித்த நிகழ்ச்சி உண்மையிலேயே மெய்சிலிர்க்க வைத்தது. இப்பொழுது நம் முன்னால் நடந்த மினட்டோ தமிழ்ச்சங்கம் நடத்திய மரபு கலைக்கும் செவ்வியல் கலைக்கும் உள்ள ஒற்றுமைகளை அவர்கள் காட்டிய பொழுது நாம் அடைந்த வியப்பு அதிகம். இப்பொழுதே கூட பல பேர் கேட்டுக்கொண்டிருப்பார்கள், இந்த காணொளியை கட்டாயம் எங்களுக்கு அனுப்புங்கள் என்று கேட்டுக்கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட அருமையான நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியாக இருக்கின்றன. இப்படிப்பட்ட நிகழ்ச்சியை வழங்கிய அன்பு பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆண்டு 2 பேருடைய நூற்றாண்டு. ஒருவர் தோழர் இரா நல்லகண்ணு, இன்னொருவர் தவத்திரு குன்றக்குடி அடிகளார். இந்த 2 பெருமக்கள் வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை ஃபெட்னா, அதனுடைய முழக்கமாக இருப்பது தமிழால் இணைவோம், தமிழராய் வாழ்வோம். அது என்ன தமிழராய் தமிழால் இணைவது? இந்த அரங்கத்தில் இருக்கின்ற உங்களை பார்த்து
நீங்கள் மதவாரியாக உட்காருங்கள் என்றால் உங்களை ஒரு 3-4 பிரிவாக உட்கார வைக்க வேண்டி வரும். ஜாதி வாரியாக உட்காருங்கள் என்று சொன்னால் இந்த அரங்கம் கூட ஒரு வேளை போதாமலே போய்விடக்கூடும். அத்தனை சாதிகள் இருக்கும். பிரித்து பிரித்து உட்கார வைக்க வேண்டி இருக்கும். தமிழராய் உட்காருங்கள் என்றால் உட்கார்ந்திருக்கிறோம். தமிழ் நம்மை இணைக்கும், மதம் நம்மை பிளக்கும், சாதி நம்மை பிரிக்கும். எது இணைக்கிறதோ அதை ஊக்கப்படுத்த வேண்டும், உயர்த்த வேண்டும் என்ற உணர்வை 38 ஆண்டுகளாக நடத்தி கொண்டிருக்கிற அமெரிக்க தமிழர்கள் வணக்கத்திற்குரியவர்கள். இதை உருவாக்கியவர்களும் 38 ஆண்டுகளாக உழைத்து இந்த அளவிற்கு உயர்த்தி இருப்பவர்களும் நன்றிக்குரியவர்கள். இந்த இனம் பேசுகின்ற மொழி, மொழி வாழுகின்ற நிலம், இவையெல்லாம் வாழுமா என்ற ஒரு ஐயம் இருக்கிறது. மொழியியல் துறையிலே அண்மையில் நடத்திய ஒரு ஆய்விலே இந்த 21ஆம் நூற்றாண்டின் இறுதியிலே அழியக்கூடிய மொழிகள் என்று 50 மொழிகளை பட்டியலிட்டார்கள். அதில் 12ஆம் இடத்தில் இருப்பது தமிழ். அழியக்கூடிய மொழி தமிழா? அது பேச்சு வழக்கிலே இருக்கும். ஆனால் அறிவு புலங்களில் இருந்து அகற்றப்பட்டு விடும் என்ற ஒரு அச்சத்தை மொழி ஆராய்ச்சித்துறை வழங்கியது. இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது தமிழ் அழியாது என்ற உணர்வு வருகிறது. ஒருவேளை தமிழ்நாட்டில் அடித்தாலும் கூட அமெரிக்க தமிழர்கள் வாட வைத்து விடுவீர்கள். மென்பொருள் துறையிலே, பொறியியல் துறையிலே, மருத்துவத் துறையிலே, பல்வேறு துறையிலே உயர் படிப்பும் முனைவர் பட்டமும் பெற்றவர்கள் எல்லாம் இங்கே மரபு கலையிலும் செவ்வியல் கலையிலும் காட்டிய திறன் எவ்வளவு பெரியது. நான் தமிழ் படித்தவன். இங்கே பேச எடுத்துக்கொண்டிருக்கிற 2 பெருமக்கள், இரா நல்லக்கண் அவர்கள், அவரும் தமிழ் படித்தவர். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் BOL, அதுவும் தமிழ் படிப்பு தான், BOL படித்தவர். தவத்திரு குன்றக்குடி அடிகளார் என்னை போலவே புலவர் படித்தவர். தமிழ் படித்த 2 பேரை பற்றி தமிழ் படித்த ஒருவர் பேச வேண்டும் என்று நினைத்தீர்களோ என்னவோ, என்னை உங்கள் முன்னால் நிறுத்தி இருக்கிறீர்கள். ஆனால் தமிழ் படித்தவன் தமிழை பற்றி பேசுவதில் வியப்பில்லை. வெவ்வேறு துறைகளிலே இருக்கின்றவர்கள் தமிழுக்கு மேலே காட்டுகின்ற உழைப்பும் ஆர்வமும், இந்த மொழிக்காக செலுத்துகின்ற உயர்வும் உண்மையிலேயே வியப்பானவை. இன்னொரு துறையிலே இருந்து கொண்டு, இன்னொரு நாட்டிலே இருந்து கொண்டு இந்த அளவிற்கு மொழியினுடைய ஆற்றலை வெளிப்படுத்தி இருக்கின்றீர்கள். அதனால் இந்த மொழி வாழும் என்ற ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தி இருக்கின்றீர்கள். ஐயா நல்லகண்ணு இருக்கிறார், இன்றைக்கும் இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையை பற்றி ஒரு நல்ல மலரை வெளியிட்டிருக்கின்றீர்கள். அடிகளாரை பற்றிய செய்தியும் இருக்கிறது. நல்லகண்ணு அவர்கள் அவருடைய வாழ்க்கையை பற்றி அவரே படிக்கின்ற வாய்ப்பை பெற்றிருக்கின்றார். அம்மா தேவகி அவர்கள், மலர்குழுவைச் சேர்ந்த பெருமக்கள் நல்ல மலரை உருவாக்கி இருக்கின்றீர்கள். என்னிடத்திலே அந்த மலரை கொடுத்தால் இங்கே பழமை பேசி போன்றவர்கள், வெற்றி பெரியய்யா போன்றவர்கள், மோகன் போன்றவர்கள், அமரன் போன்றவர்கள், அதுபோல பல பெருமக்கள் இந்த வந்திருக்கின்ற எங்களையெல்லாம் உபசரிப்பதிலே காட்டியிருக்கின்ற ஆர்வம், அவர்கள் கொடுக்கின்ற மலரும் எங்கள் கைக்கு வந்தால் ஐயா நல்லகனிடத்திலே கொண்டு போய் நான் கொடுப்பேன். 102 வயது அவருக்கு, 101 வயது முடிந்து விட்டது. 101 வயது முடிந்து இப்பொழுது 102ஆம் வயதிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுதும் கூட குடியிருப்புகளை அகற்றுகின்றார்கள் என்ற செய்தி கேட்டவுடனே அங்கே நான் போராட்ட களத்திற்கு வருகிறேன் என்று அந்த 102 வயது பெரியவர் போராட்ட களத்திற்கு வருகிறேன் என்று போராட்ட உணர்வு குன்றாமல் இருக்கின்றார். யாருக்கோ கிடைக்க வேண்டிய வீட்டை பாதுகாப்பதற்கான உள்ளம், ஆனால் அவருக்கு என்று வீடு உண்டா என்றால் இல்லை. உலக தமிழர்கள் உள்ளங்களிலே வாழுகின்ற அவருக்கு சொந்தமான ஒரு இல்லம் இல்லை. அவருடைய முகத்திலே மீசை இல்லை. மீசை இல்லாமல் போனதற்கு காரணம், முறுக்கு மீசை வைத்திருந்தவர் மீசையை முறுக்கி மேலே ஏற்று என்ற வரிகளுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்க்கை அமைத்து கொண்ட வீர வாழ்க்கை அவருடையது. முறுக்கு மீசையோடு இருந்தவர் அவர். போராட்ட காலத்திலே அவர் போராடி சொந்த நிலத்தை இழந்து அடிமை வாழ்க்கையை மேற்கொள்கின்ற நெல்லை மாவட்ட மக்களுக்கு 50,000 பேர்களுக்கு நிலத்தை பெற்றுக் கொடுத்தார். 50,000 பேர்களுக்கு 50,000 ஏக்கர் நிலத்தை இன்றைக்கு அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் சாப்பிடுகின்ற இந்த 3 வேளை சோறு நல்ல கண்ணு போட்ட கொடை என்கிறார்கள் இன்றைக்கும்.
ஆனால் அதற்கு போராடியதற்காக அவர் இழந்தது என்ன? நீதானடா போராடின. யாரோ இல்லாத மக்கள், போராட துணியாத மக்கள், அவர்களையெல்லாம் ஒன்றிணைத்து போராட தூண்டியவன் நீ, போராடியவன் நீ, உனக்கென்ன இவ்வளவு பெரிய மீசை என்று அந்த காவல்துறை அதிகாரி கையிலே இருந்த எரிகின்ற சுருட்டாலை மீசையை ஒவ்வொரு முடியாக தைத்திருக்கிறார். தீந்து போன மீசை, கருகி போன முகம், அதற்குடைய அடையாளமாகத்தான் எந்த மீசை காவல்துறையால் கருக்கப்பட்டதோ, சுருட்டு நெருப்பால் பொசுக்கப்பட்டதோ, அந்த மீசை இனி வேண்டாம் என்று மீசை துறந்தவராக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய மீசைக்கும் ஒரு வரலாறு உண்டு. உழைக்கும் மக்களுக்காக அவர் பெற்றுக் கொடுத்தார் நிலம். ஆனால் தன்னுடைய போராட்ட வாழ்க்கையினாலே மீசையை இழந்தார். ஜாதியற்ற சமூகம் பிறக்க வேண்டும் என்று போராடிய அவரை, அவருடைய மாமனாரை ஜாதியின் காரணமாகவே வீட்டிலே வைத்து கொலை செய்தார்கள். நீ இன்ன ஜாதியில் பிறந்தவன் தானே என்று சொல்லி ஜாதி அடையாளத்தை மறந்த ஒருவருக்கு ஜாதி அடையாளத்தை கூறி அவருடைய மாமனாரை வெட்டி கொன்றார்கள். காவல்துறை வந்தது, உங்களுக்கான பாதுகாப்பை நாங்கள் தருவோம் என்றது. எங்களை பாதுகாக்க வேண்டாம், எங்களுக்கு இந்த இரத்தமும் படுகொலையும் எல்லாமே எங்களுக்கு இயல்பான ஒன்று. மக்களை பாதுகாப்பதற்கு உங்களுடைய ஆற்றலை செலவிடுங்கள். இரத்த துளிகள் நெல்லை மாவட்டம் முழுவதும் சிதறிக்கொண்டு இருக்கிறது. அதிலே இருந்து அந்த மக்களை காப்பாற்றுவதற்கு நீங்கள் முற்படுங்கள். எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டாம். மருத்துவர் நல்ல கண்ணு. அப்படிப்பட்ட நல்ல கண் அவர்கள் 7 ஆண்டு காலம் சிறையில் இருந்தார். போராட்ட வாழ்க்கையை தன்னுடைய வாழ்க்கையாக அமைத்துக் கொண்ட ஒருவர் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருப்பது பெருமை. 100 ஆண்டு வாழ்வது என்பதே பெருமைதான். 101 ஆண்டை கடப்பது என்பதும் பெருமைதான். இன்றைக்கு 102ஆம் ஆண்டை கடந்தவர்கள், அதற்கு பிறகும் நல்ல உடல்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சென்னையிலே சிஐடி நகரிலே சாதாரணமாக எல்லோரும் செல்லுகின்ற சாலை ஓரத்திலே தான் அவருடைய வீடு. எப்பொழுது சென்றாலும் வீட்டுக்கு வெளியிலே நாற்காலியை போட்டு செய்தித்தாளை படித்து கொண்டே இருப்பார். அவருடைய மனைவி யாராவது வந்து விட்டால் உடனே ரஞ்சிதம் என்று கூப்பிடுவார். வந்தவங்களுக்கு தேநீர் போட்டு கொண்டு வா என்பார். 2 பேருடைய திருமணமும் மதம் கடந்த திருமணம், மத மறுப்பு திருமணம். இவர் இந்து மதத்தைச் சேர்ந்தவர், மனைவி கிறிஸ்தவ மதத்தைச் சேர்ந்தவர். அவருடைய மகள் எல்லோருக்குமே ஜாதி மறுப்பு திருமணம். சொல்லுக்கும் செயலுக்கும் இடைவெளி இல்லாத ஒரு வாழ்க்கை முறையை அமைத்து காட்டிய நல்ல கண் அவர்கள் வாடுகின்ற காலத்தில் நாமும் வாழ்கிறோம் என்பது பெருமை. அந்த நல்ல கண்ணுக்கு அமெரிக்க நாட்டிலே இருந்து, வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையிலே இருந்து விழா எடுக்கிறீர்கள் என்பது மிக மிக பெருமை. தமிழ்நாடே கூட அவருக்கு இவ்வளவு பெரிய விழாவை நடத்துமா? இப்படி ஒரு மலரை குன்றக்குடி அடிகளாருக்கு இணைத்து வெளியிடுமா என்பது ஐயம்தான். இருவரும் இருவேறு திசை. நல்ல கண் அவர்கள் சிவப்பு, தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அவர்கள் காவி. காவிக்கும் சிவப்புக்கும் ஒரு இணைப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அமெரிக்கா. வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை, இதனுடைய பொறுப்பாளர்கள், இப்படி ஒரு பணியை முன்னெடுத்த பெருமக்கள் தமிழ்நாட்டு மக்களால் என்றைக்குமே நினைவு கூறப்படுவார்கள். மொழிக்குள்ள ஆற்றல் என்பதே, மொழியை எழுதியவன் மண்ணுக்குள் போனாலும் மொழி இருக்கும். எழுதியவன் மண்ணுக்குள் செல்வார். இங்கே இருக்கின்ற அத்தனை பேரும் வெவ்வேறு ஆண்டுகளில் வெவ்வேறு நாள்களில் இந்த உலகத்தை விட்டு விடைபெற வேண்டியவர்கள்தான். ஆனால் எழுத்தினுடைய ஆற்றல் மட்டும் உங்களுக்கு இருந்தால், உங்களுடைய எண்ணங்களை, உங்களுடைய உணர்வுகளை எழுத்திலே பதிய வைத்தால், உடல் மண்ணுக்குள் போனாலும் உணர்வு எழுத்திலே வாழும். எழுதியவனுக்கு பின்னாலும் எழுத்து உங்களை நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கும். அப்படி எழுதுகின்ற ஆற்றலை, பேசுகின்ற ஆற்றலை வளர்க்கின்ற புதிய தலைமுறையை போட்டியின் மூலம் அடையாளம் காட்டியிருக்கின்றீர்கள். வட அமெரிக்க தமிழ்ச்சங்கம் இப்படி இளையோருக்காக எடுத்திருக்கின்ற முயற்சி, அது சில மாதங்களிலே இந்த ஆற்றலை உருவாக்கி இருக்க முடியாது. பல மாதங்கள், ஏறத்தாழ ஓராண்டு கூட ஆகியிருக்கக்கூடும். அப்படித்தான் இந்த ஆற்றலை உருவாக்கி இருக்கிறீர்கள். மொழி என்பது ஒரு தொடர் ஓட்டம். நம்மிடம் கிடைத்த தமிழ் நம்முடைய தலைமுறைக்கும் போக வேண்டும் என்றால் அவர்களுடைய கையிலே ஒப்படைக்க வேண்டும், அவர்கள் பேச வேண்டும். அப்படித்தான் நல்ல கண்ணு அவர்கள் பொருளியல் மேம்பாட்டுக்காக உழைத்தார், சமுதாய மேம்பாட்டுக்காக உழைத்தார். தபத்திரு குன்றக்குடி அடிகளார் மொழியை தனக்குரிய அடையாளமாக மாற்றிக்கொண்டார். மொழிக்காக உழைத்தார், மொழியினுடைய மேம்பாட்டுக்காக உழைத்தார். இங்கே காட்டிய ஆவணப்படம் நல்ல முயற்சி. 2 பேருக்குமே ஆவணப்படம். நான் பேசுகிறேன்,
நான் ஓய்வு பெற்ற ஆசிரியர். வகுப்பறை தெரியும். வகுப்பறையிலே கேட்பது மறந்துவிடும், பார்ப்பது மறக்காது. இயர்ஸ் ஆர் ஃபர்கெட், ஐஸ் ஆர் நெவர் ஃபர்கெட். காட்சி வடிவிலே காட்டினார்கள். இதோ நல்லகனுடைய வாழ்க்கை, இதோ குன்றக்குடி அடிகளாருடைய வாழ்க்கை என்று காட்டினார்கள். மயிலாடுதுறைக்கு பக்கத்திலே ஒரு சின்னஞ்சிறு கிராமம் நடுத்திட்டு என்பதற்கு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார் அன்றைய அரங்கநாதன். அதற்கு பிறகுதான் குன்றக்குடி அடிகளார். அவர் புலவர் படித்தார் தர்மபுர ஆதீனத்தில். குன்றக்குடி சென்றார். அந்த ஊருக்கு பெயரோ குன்னக்குடி என்பதுதான். குன்னக்குடி வைத்தியநாதன் தெரியும், ரெண்டு பேரும் ஒரே ஊர் தான். குன்னக்குடியாக வைத்திருந்தார். இவர் குன்னக்குடியை குன்றக்குடியாக்கினார். ஆதனக்கோட்டையை அதியமான் பேட்டையாக்கினார். பிரான்மலையை பரம்பு மலையாக்கினார். ஊர் பெயர்களை தன்னுடைய பழைய வடிவத்திற்கு, செவ்வியல் வடிவத்திற்கு மாற்றுகின்ற முயற்சியை குன்றக்குடி அடிகளார் மேற்கொண்டார். இங்கே கூட மிக அழகாக நடத்தினார்கள். மினசோட்டா தமிழ்ச்சங்கம் நடத்திய இந்த நிகழ்ச்சியிலே நாட்டிய நிகழ்ச்சிக்கு பெயர், நம்முடைய நாட்டியத்திற்கு அவர்கள் வைக்கின்ற பெயர் ஸ்திரீ, நம்முடைய திருக்குறளுக்கு அவர்கள் வைக்கின்ற பெயர் ஸ்ரீ குறள், நம்முடைய திருவள்ளுவருக்கு அவர்கள் சொல்லுகின்ற பெயர் ஸ்ரீ வல்லவர் தான் திருவள்ளுவர் ஆனார் என்று புதுக்கதை. எல்லாவற்றையுமே வடமொழியாக்குவது, கண்ணுக்கு தெரிந்த ஊர் பெயர்களை எல்லாம் வடமொழிகளை மாற்றுகின்ற ஒரு வேலையை செய்தார்கள். அதில் இருந்து மீட்க வேண்டும் என்ற முயற்சியை தான் அடிகளார் மேற்கொண்டார். அதில் சில ஊர்களை மீட்கவே முடியவில்லை. சோழ நாட்டினுடைய மேற்கு முனை என்று பெயர். மேற்குக்கு அன்றைக்கு பெயர் குணம், குடம், இதுதான் அங்க பெயர். குடம் என்றால் கிழக்கு, குடம் என்றால் மேற்கு. இன்றைக்கும் தொல்காப்பியத்திலே வடக்கு உண்டு, தெற்கு உண்டு, கிழக்கு மேற்கு கிடையாது. கிழக்குக்கு பெயர் குட என்பதுதான். குடதிசை என்றால் கிழக்கு திசை, குடதிசை என்றால் மேற்கு திசை. எல்லாம் சொற்களில் வந்தது. கீழ் நோக்கி சென்றால் கிழக்கு கடல், மேல் நோக்கி சென்றால் மலை, அது மேற்கு. தென்னை மிகுந்த இடம் தெற்கு, வடம் ஆலமரம், ஆலமரம் மிகுந்த திசை வடக்கு. இப்படித்தான் பெயர் வைத்தோம். அந்த ஊர் மேற்கு முனை, குடமூக்கு என்று பெயர் வைத்தோம். வந்தவர்கள் வடவர்கள், வடமொழியாளர்கள். அவர்களுக்கு தெரியாமல், அவர்களுக்கு தெரிந்தது குடம்தான். கும்பாபிஷேகம் பண்ணுவது. குடம் என்ற உடனே கும்பம் என்று ஆக்கினார்கள். முனை என்பதை கோணம் என்று ஆக்கினார்கள். இன்னைக்கும் அதுக்கு பேர் கும்பகோணம் தான். பல பேர் கும்பகோணத்தை சேர்ந்தவர்கள் இருப்பீர்கள். சிரா என்பவர் ஒருவர், அவர் சமண முனிவர். அவர் ஒரு பள்ளிக்கூடம் தொடங்கினார். அதனால் அந்த ஊருக்கு பெயரே சிராப்பள்ளி என்பதுதான். சிரா என்பது ஒரு ஆளுடைய பெயர், சமண முனிவருடைய பெயர். அவர் உருவாக்கிய பள்ளி தான் சிராப்பள்ளி. முன்னாலே ஒரு அடைமொழி போட்டோம், திருச்சிராப்பள்ளி இன்றைக்கு இருக்கிறது. அதை சுருக்கி விட்டோம் திருச்சி, அதையும் திருச்சி என்று ஆக்கியிருக்கிறோம். திருச்சி என்றால் அதற்கு பொருளே இல்லை. இருந்தாலும் பரவாயில்லை, அதில் எந்த ஒரு சிதைவு இல்லை, சுருக்கம்தான் இருக்கிறது. ஆனால் முழு வடிவம் என்பது வேறு. ஊர் பெயர்களை மாற்றினார்கள். ஒரு பகுதியிலே மான்கள் மிகுதி, மானுக்கு பெயர் தமிழிலே மறை. அது காடு முழுவதும் நிறைந்திருக்கும். அதனால் அதற்கு பெயர் மறைக்காடு என்று பெயர். இடையினரை, இடையினம் சின்னரை என்று சொல்வார்களே, அந்த மறைக்காடு என்பது. வந்தவர்கள் வடமொழியாளர்கள். அவர்களுக்கு இடையினத்திற்கும் வல்லினத்திற்கும் வேறுபாடு தெரியவில்லை. வடமொழிக்காளர்கள் அதை வல்லினரகரம் என்று நினைத்துக்கொண்டு மறை, வேதம், காடு, ஆரண்யம், வேதாரண்யம் வைத்து விட்டார்கள். இன்றைக்கும் மாற்ற முடியவில்லை. குன்றக்குடி அடிகளார் இவற்றுக்கெல்லாம் கவலைப்பட்டார். என்னுடைய தமிழ் பெயர்களை மீட்க வேண்டும் என்ற முயற்சியை எடுத்தவர் வெற்றி பெற்றார். பல ஊர்களை மீட்காமலேயே விடைபெற்று கொண்டார். மாயவரத்தை மீட்டு விட்டோம், மயிலாடுதுறை. ஊட்டியை மீட்டு விட்டோம், உதகமண்டலம். இப்படி பல ஊர்களை மீட்டு கொண்டு வருகின்ற முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றோம். இவற்றுக்கெல்லாம் தொடக்கம் செய்தவர் குன்றக்குடி அடிகளார் அவர்கள். அவர்தான் இந்த பேரவையினுடைய சின்னமாக வைத்திருக்கிறோமே வள்ளுவர். கிட்டத்தட்ட அமெரிக்க தமிழ்ச்சங்கங்கள் அனைத்துமே வள்ளுவரைத்தான் வைத்திருக்கின்றன. வள்ளுவர் நம் அடையாளம். எப்படி நம்முடைய உடலை 2 கால்கள் தாங்கி இருக்கின்றனவோ அப்படி இந்த இனத்தினுடைய 2 கால்களாய் இருப்பவர்கள் ஒருவர் தொல்காப்பியம். கால்டுவெல் கூட அழகாக சொன்னார், தமிழுக்கு தொல்காப்பியம், தமிழருக்கு திருக்குறள். மொழியை காக்க தொல்காப்பியம், இனத்தை காக்க திருக்குறள். அந்த வள்ளுவரை தெள்ளு தமிழ் நடை, சின்னம் சிறிய 2 அடிகள், அள்ளு தொறும் சுவை, உள்ளும் தொறும் உணர்வாகும் வண்ணம், கொள்ளும் அறம் பொருள் இன்பம் அனைத்தும் கொடுத்த திரு வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ்
வையகமே உலகத்துக்கே புகழ். வள்ளுவனை பெற்றதால் தமிழ்நாட்டுக்கல்ல, அமெரிக்காவுக்கல்ல, உலகத்திற்கே புகழ். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே இப்படி ஒரு நூல், வள்ளுவத்துக்கு இணையான ஒரு நூல் எங்கும் தோன்றவில்லை. பிரபஞ்ச பாடகன் என்று எழுதினார் ஜி.யு. போப். ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்கின்ற முயற்சியை தொடங்கினார் கிண்டர்ஸ்லி. அதை ஒரு பகுதி மொழிபெயர்த்து காட்டினார் எல்லிஸ், F.W. எல்லிஸ். இங்கிருந்து வந்தவர் தன்னுடைய பெயரை கூட டூயிங் ரோம் ஆஸ் தமிழியன்ஸ், டூயிங் ரோம் ஆஸ் ரோமன்ஸ் டூ, ரோமாபுரியில் வாழ்ந்தால் ரோமானியரை போட வேண்டும், டூயிங் தமிழ்நாடு ஆஸ் தமிழியன்ஸ் டூ, நான் தமிழனை போல் வாழ்வேன் என்று எல்லிஸ் என்பதை கூட எல்லிசன் என்று மாற்றிக்கொண்டார். அவர்தான் திருக்குறள் கல்வெட்டு சென்னையில் நிறுவியவர். அவர்தான் திருக்குறளை முதல் முறையாக அச்சேற்றியவர். தமிழ் இலக்கியத்திலே முதல் முறையாக அச்சிடப்பட்ட இலக்கிய நூல் திருக்குறள். அதற்கு காரணமானவர் பிரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ். அந்த எல்லிஸ் தன் பெயரை எல்லீசன் என்று வைத்துக் கொண்டார். எல்லீசன் எங்கே? இன்றைக்கு நேற்று வரை கணேசன், இப்பொழுது பெயர் கணேஷ். நேற்று வரை காந்தன், இப்ப பெயர் காந்த். நேற்று வரை பெயர் கார்த்திகேயன், இன்றைக்கு கார்த்திக். நேற்று வரை லோகநாதன், இப்போ லோகேஷ். நாம் சுருக்கி கொண்டிருக்கிறோம். வழிகாட்டினார் எல்லீசன். இவற்றையெல்லாம் ஒரு மொழியினுடைய மரபை காக்க வேண்டும் என்பதற்காகத்தான், ஒப்பிட்டு பார்க்கின்ற உணர்ச்சியை ஏற்படுத்துவதற்காகத்தான் திருக்குறள் பேரவை என்ற ஒன்றை அமைத்து நாடு முழுவதும் பரப்பி திருக்குறளை பரவச் செய்தார் குன்றக்குடி அடிகளார். சமய நல்லிணக்கம், மத நல்லிணக்கம், மக்கள் நல்லிணக்கம் வர வேண்டும் என்ற உணர்வோடு குன்றக்குடியை மாதிரி கிராமமாக்கினார். ஆதினங்கள் என்றாலே பள்ளைக்கில் வருவார்கள், ஆதினங்கள் என்றாலே தரிசனம் தருவார்கள், ஆதீனங்கள் என்றாலே ஆசி வழங்குவார்கள் என்பதை மாற்றி பல்லக்கில் வராக ஆசி வருவதை கூட 2ஆம் பட்சமாக்கி கொண்டு தரிசனம் தருவதை தவிர்த்துவிட்டு மக்களுக்கு எங்கே சிக்கல் இருக்கிறதோ அங்கே மக்களைப் போல உடை உடுத்திக் கொண்டு அவர்கள் ஒருவராக உழைத்தவர், வேலை செய்தவர், பணியாற்றியவர். அதனால் இன்றைக்கு 100ஆண்டு விழாவை அமெரிக்காவிலே கண்டு கொண்டிருப்பவர் குன்றக்குடி அடிகளார். அந்த எளிமை, அந்த உழைப்பு ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த 2 பேருக்கும் உரிய ஒற்றுமை. 2 பேருமே காட்டியதுதான் தமிழ். நான் பேசிக்கொண்டிருக்கிறேன், நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களையும் என்னையும் இணைப்பது எது? இந்த மொழிதான், தமிழ் தான். இந்த தமிழ் இருக்கும் வரை நாம் உலகத்தின் எந்த மொழியில இருந்தாலும் இணைந்திருப்போம். இந்த தமிழுக்கு இப்படி ஒரு எழுத்து வரி வடிவம். அன்றைக்கு சேர நாடு இருந்தது, சோழ நாடு இருந்தது, பாண்டிய நாடு இருந்தது, கொங்கு நாடு இருந்தது, வெவ்வேறு எழுத்துக்களோடு இருந்தது. எல்லா பகுதிக்கும் ஒலிப்பது ஒன்று, பேசுவது ஒன்று, ஆனால் எழுதுவது வேறு. அதை ஒரே எழுத்து வடிவிலே கொண்டு வந்தவன் ராசராச மன்னன். ராசராச மன்னன் மட்டும் ஒரே எழுத்தை கொண்டு வராமல் இருந்திருந்தால் நாம் ஒவ்வொரு மொழியை பேசுகின்றவர்களாக மாறி போயிருப்போம். மன்னன் ராசராசன் உருவாக்கியதுதான் தஞ்சை பெரிய கோயில். 1000 ஆண்டு அதிசயம் அது. அதற்கு பக்கத்தில் இருப்பதுதான் கல்லணை, கரிகாலன் உருவாக்கியது. 2000 ஆண்டு கால வியப்பு அது. பிரிட்டானிக்கா என்சைக்ளோபீடியா, பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம் சொல்லுகிறது, உலகத்திலேயே பொறியியல் கலையிலே வல்லவர்கள் தமிழர்கள் என்பதற்கு அடையாளம் தஞ்சை பெரிய கோயிலும் கல்லணையும். 2000 ஆண்டு கல்லணையை பெற்ற வரலாறுடைய தமிழிடத்திலே பிறந்தவர்கள் நாம். 1000 ஆண்டு வியப்பு என்ற தஞ்சை பெரிய கோயிலை கட்டிய ராசராசன் பரம்பரையிலே வந்தவர்கள் நாம். அந்த ராசராசன் உருவாக்கியதுதான் பொது எழுத்து. அந்த பொது எழுத்து இருப்பதனாலே தான் நாம் எல்லா பகுதியைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் தமிழர்கள் என்ற எண்ணத்தோடு உலகம் முழுவதும் பரவி இருக்கிறோம். இந்த தமிழை காக்க வேண்டும். இந்தியாவிலே கிமு 1000ற்கு முன்னால் இந்தியா முழுவதும் பேசப்பட்ட மொழி தமிழ். சொல்பவர் நாம் சொன்னால் போதும், இந்த தமிழர்களுக்கு இதே வேலைதான், உலகத்திலேயே நாங்கள் தான் முதல் என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள் என்று சொல்வது நாம் அல்ல. சொன்னவர் அண்ணல் அம்பேத்கர். இந்தியாவிற்கு உரிமை கொண்டாடக்கூடிய ஒரு பூர்வகுடி உண்டு என்றால் அது தமிழினம். சொன்னவர் அண்ணல் அம்பேத்கர். தீண்டத்தகாதவர்கள் யார் என்ற நூலிலே எழுதியிருக்கின்றார் அண்ணல் அம்பேத்கர். இந்தியாவிலே இருக்கின்ற மொழிகளில் மட்டுமல்ல, ஆசியாவிலேயே இயேசுநாதருடைய மலைப்பொழிவை ஒலிவமலையில் எழுதி வைத்திருக்கின்றார்கள். ஒலிவமலையில் 60 மொழிகளிலே எழுதி வைத்திருக்கின்றார்கள். அதுல ஆசியா கண்டத்தினுடைய ஒரே மொழியாக இடம் பெற்றிருப்பது தமிழ்.
இந்திய மொழிகளிலேயே முதல் முறையாய் ஒரு கலைக்களஞ்சியம் என்சைக்ளோபீடியா உருவாக்கியது தமிழ். இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு பேரகராதி லெக்சியன் உருவாக்கியது தமிழ். இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு உலக மொழி மாநாட்டை கொண்டாடியது நடத்தியது தமிழ். இந்தியாவிலேயே முதல் முறையாக செம்மொழியாக அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மொழி தமிழ். இத்தனை பெருமையும் உடையவர்கள் நாம். இன்றைக்கு கீழடி தொடங்காதே, தொடராதே, உண்மையை சொல்லாதே, 982 பக்கம் கொடுத்தும் கூட அறிக்கையை வெளியிடாதே என்றெல்லாம் சொல்கிறார்கள். பண்டைய பெருமை உடையோமா இல்லையா? பாருக்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா? எண்டிசை வாய்மையால் ஆண்டோமா இல்லையா? எங்கட்கு இன்குற்ற நரிகளால் தொல்லையா? தொல்லைதான். வீர தமிழர்களாய் தங்களுடைய மொழியினுடைய பெருமையை, இனத்தினுடைய பெருமையை, மொழி வாழ்ந்தால் இனம் வாழும், இனம் வாழ்ந்தால் நாடு வாழும், மொழி அழிந்தால் இனம் அழியும், இனம் அழிந்தால் நாடு அழியும். தமிழை நாம் காப்பாற்றினால் தமிழ் நம்மை காப்பாற்றும். தமிழை மதிக்க வேண்டும். அப்பொழுதுதான் தமிழனை உலகம் மதிக்கும். அதை காட்டியவர்கள் தான் நல்ல கண்டு அவர்களுடைய வாழ்வும் திரு குன்றக்குடி அடிகளார் அவர்களுடைய வாழ்வும் இருவருடைய வாழ்வை ஏந்துவோம். பாவேந்தர் பாரதிதாசன் சொல்வார், கோபமாகவே சொல்வார், பாக்கியம் பெற்றவன் நீதான், புலி நீதான், சிங்கம் நீதான், இந்த பாராண்டம் அறத்தி உன் தாய்தான், தமிழ் தாய் தாய்தான். தமிழ் பண்பாட்டை அழிப்பவன் பழிவாங்கப்பட வேண்டும். சும்மா இருந்தால் நீயோர் நாய்தான். நாய்க்கு கூட நன்றி உணர்ச்சி உண்டு. நாம் மேலான தமிழர்கள் நம்முடைய தமிழை காக்கின்ற உணர்வை இந்த விழா நமக்கு வழங்க வேண்டும். குழந்தைகளுக்கு தமிழ் வாழ வேண்டும் என்றால் 4 பின்பற்றுங்கள். 1, இங்கே தாய் தமிழ் பள்ளிகள் நிறைய இருக்கின்றன. தமிழ்நாட்டிலிருந்தும் கூட நம்முடைய பெருமக்கள் வந்திருக்கிறார்கள். உங்களுக்கு வருகின்ற வருமானத்திலே ஒரு பகுதியை இந்த மொழிக்காக ஒதுக்குங்கள். மொழி வாழச் செய்யுங்கள். மனிதனுக்கு இறைப்பை கீழே, இதயம் மேலே, உணவுக்கு மேலே மான உணர்ச்சி முக்கியம். அந்த மான உணர்வுக்கு அடிப்படையான இந்த மொழி. வானம் ஒன்றேனல் வாழ்வென கொண்டு வாழ்ந்தையன் வரவேந்தர், பூனைகள் அல்லர் அவர் வழி வந்தோர், புலி நிகர் தமிழ் மாந்தர். அந்த மான உணர்ச்சியை ஊட்டுகின்ற தமிழ் கல்விக்கு உங்களாலான உதவியை வழங்குங்கள். வழிபாட்டில் தமிழிலே வழிபடுங்கள். குன்றக்குடி அடிகளார் அவர்கள் சொல்வார்கள், அதோடு முடித்துக் கொள்கிறேன். என்னுடைய பசிக்கு இன்னொருவர் சாப்பிட முடியாது, என்னுடைய தாகத்தை தணிக்க இன்னொருவர் நீர் பருக முடியாது. அதுபோல என்னுடைய வேண்டுதலை நிறைவேற்ற இன்னொரு மொழியிலே இன்னொருவன் கடவுளிடத்தில் வேண்டிக் கொள்ளக்கூடாது. எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் உள்ள பெருமை இதே பெட்னா விழாவிற்கு வந்திருப்பவர் குன்றக்குடி அடிகளார். அழைத்து வந்தவர் அண்ணன் மருத்துவர் சோம இளங்கோவன் அவர்கள். இதே விழாவிலே பங்கேற்றிருப்பவர் 3 ஆண்டுகளுக்கு முன்னால் தோழர் நல்ல கண் அவர்கள். அவர்களோடு பழகிய பெருமை எங்களுக்கு உண்டு. அடிகளார் அவர்கள் எந்த கோயிலுக்கு வந்தாலும், அது புதிதாக இருக்கும் உங்களுக்கு, அருகில் இருந்து பார்த்தவர்களுக்கு தெரியும், எந்த கோயிலுக்கு வந்தாலும் சுற்றி வருவார், கடவுளை வழிபடுவார். ஆனால் அர்ச்சகரிடத்திலே சென்று எந்த ஒன்றையும் வாங்கிக் கொள்ள மாட்டார். கடவுளுக்கும் எனக்கும் எதற்காக ஒரு இடைத்தரகன் என்று கேட்பார். அந்த ஆண்மை நமக்கு வர வேண்டும். வழிபாட்டில் தமிழை வைப்போம், கலையில் தமிழை வைப்போம், கல்வியில் தமிழை வைப்போம், வீட்டு சடங்குகளில் தமிழை வைப்போம், வாழ வைப்போம். அனைவருக்கும் நன்றி. இன்னுமே கரவொலி எழுப்பலாம். ஏனென்றால் அவர் இவ்வளவு நேரம் மிக அருமையாக 100 விழா நாயகர்களான நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் பற்றியும் திரு குன்றக்குடி அடிகளார் அவர்களை பற்றியும் சுவையான தகவல்களை மிக அருமையாக நமக்கு விளக்கி இருக்கிறார். அப்படி பேசிய செந்தலை கௌதம் ஐயா அவர்களை சிறப்பு செய்ய நான் பேரவையின் தலைவர் விஜய் மணிவேல் அவர்களையும், தகவல் தொடர்பு குழுவின் தலைவர் பழமை பேசி அவர்களையும், சிகாகோ தமிழ்ச்சங்க தலைவர் சரவணகுமார் அவர்களையும், டாக்டர் சோமவேல் அவர்களையும், மருத்துவர் சோம இளங்கோவன் ஐயா அவர்களையும் வரவேற்கிறோம். வாங்க ஐயா, உங்களுக்காக வெயிட் பண்றோம். வாங்க ஐயா, மருத்துவர் சோம இளங்கோவன்.
மருத்துவர் ஐயா.